பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் 2 ராஜாக்கள் புஸ்தகம் முதல் 4 அதிகாரங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. முதல் அதிகாரத்திலே அகசியாவின் மேல் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு கடந்து வருகிறது குறித்து நாம் பார்க்கிறோம். அகசியா சமாரியாவுக்கு தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபேடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினார். மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய தூதன் திஸ்பினாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியா ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட்டு போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றால் நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபேடத்தில் விசாரிக்கப் போகிறீர்கள். இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாபா என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதை அப்படி சொல் என்றான். அப்படியே எலியா போய் சொன்னான். எலியா அப்ப சொன்னதுபடியே அவன் இறந்து போனான் என்று சொல்லி வேதவசனம் தெரிவிக்கிறது. வேதவசனம் உண்டாவதாக. ஆம், தேவனாகிய கர்த்தர் எருசலேமிலே வாசம் பண்ணுகிறவர். அவரை விட்டு விட்டு பாகாலத்தில் போகும்போது, அந்நிய தேவனிடம் போகும்போது மாயை பற்றி கொள்ளும் பொழுது அதுக்குள்ள தண்டனையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். சமயம் உண்டாகுது. ஆம், அண்ட சராசரங்களை வானாதி வானங்களை படைத்த உன்ன தேவனாய் கர்த்தரையே நாம் தொழுது கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2வது அதிகாரத்திலே எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். சமயம் உண்டாகுது. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிற போது எலியா எலிசாவோடே கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான் என்று எழுதப்பட்டிருக்கு. பெத்தேலுக்கு போனார்கள். சமயம் உண்டாவதாக. அங்கே பெத்தேலிருந்து திருப்பி அங்கே இருந்து எரிகோவுக்கு போனார்கள். சமயம் உண்டாவதாக. தொடர்ந்து ஒரு இடமாக இப்படி போய் அங்கே எலிசா எலியாவை பின்தொடர்ந்து போய் ஒரு இரட்டிப்பான வரம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த எலியாவிடம் வேண்டுவதை நாம் பார்க்கிறோம். சமயம் உண்டாவது. தன் அபிஷேகம் இரட்டிப்பாக வேண்டும். எலியாவை காட்டிலும் இரட்டிப்பாக வேண்டும். எலியா பல இடங்களிலே சோர்ந்து போகிற காரியங்கள் பார்க்க எசேபேல் மிரட்டும் பொழுது எலியா சோர்ந்து போய் படுத்து விடுகிறார். எசேபேலுக்கு அங்கே கர்த்தருடைய வல்லமையை காண்பிக்கத்தக்கதாக அபிஷேகம் 2 மடங்காக வேண்டும் என்று ஒருவேளை எலிசா வாஞ்சித்திருக்கலாம். சமயம் ஒன்று பண்ண. அப்படியே அங்கே அக்கினி ரதங்கள் அங்கே வந்து எலியாவை எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்கு சால்வை எலியாவிலிருந்து விழும்போது எடுத்து அதன் மூலமாக இரட்டிப்பான அபிஷேகத்தை எலிசா பெற்றுக்கொண்டான். இரட்டிப்பான ஆவியின் வரத்தை பெற்றுக்கொண்டான். அதுபோலவே எலியா செய்த அற்புதங்களை காட்டிலும் எலிசா 2 மடங்கு அற்புதங்களை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். சமயம் உண்டாவதாக. தொடர்ந்து எலிசா செய்கிறதான அற்புதங்கள் சமயம் உண்டாவது. அங்கு தண்ணீர் இது பால் நிலம் என்று சொல்லி தண்ணீர் அங்கே குடிக்கக்கூடாது இருந்தபோது புது தொண்டியை எடுத்து அதில் உப்பு போட்டு கொண்டு வாருங்கள், அதை இடத்துல கொண்டு வாருங்கள்னு சொல்லி நீரோட்டைக்கு போய் அந்த உப்பை போட்டு தண்ணீர் ஆரோக்கியம்
மடியும்படியாய் அங்கே எலிசா செய்கிற அற்புதத்தை பார்க்கிறோம். எலிசா பரியாசம் பண்ணப்படும் பொழுது 42 பிள்ளைகளை 2 கரடிகள் ஒன்றுபட்டதை குறித்தும் பார்க்கிறோம். 3வது மோவாப் கலகம் செய்வதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. இங்கே மோவாபின் ராஜா அங்கே யுத்தத்துக்கு அங்கே நிற்கிறதை இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். ஆடு மாடுகள் பெருத்தவனாகி இந்த மோவாப் ராஜா இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாய் எழும்பினான். இஸ்ரவேல் ராஜா யோசபாத்துக்கு அங்கே ஆள் அனுப்பி வருகிறது, எனக்கு உதவி செய்ய வருகிறதா என்று கேட்டபொழுது அவர்கள் படையெடுத்து போகும் பொழுது அந்த மிருக ஜீவங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் இருந்தது. தண்ணீர் இல்லாமல் இருந்தபடினாலே இந்த இராணுவத்துக்கும் மிருக ஜீவங்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் இருந்தபடியாலே இந்த யோசபாத் எலிசாவை சந்திக்கும்படியாய் போகும் பொழுது எலிசா அங்கே நீங்கள் இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவங்களும் பிடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே அது நடந்தது. கர்த்தர் சமயமே உண்டாவதாக. ஆம், தேவனாய் கர்த்தர் நமக்கு ஜீவ தண்ணீரையே தருகிறவர். கர்த்தர் சமயமே உண்டாவதாக. 4வது அதிகாரத்திலே அங்கே தீர்க்கதரிசிகளில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உன் அடியாளாகி என் புருஷன் நடந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாய் கொண்டு வந்தான் என்றார். மகிமை உண்டாவதாக. அந்த கடன் பிரச்சனையை அங்கே எலிசா தீர்த்து வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி அங்கே எண்ணெய் இல்லாமல், ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் வேறு ஒன்றும் அன்றுதான் அங்குதான் அவர்கள் அயலாடத்தில் எல்லாத்தையும் பாத்திரத்தை கொண்டு வந்து அங்கே எண்ணெய் பெருகச் செய்து அங்கே அற்புதம் செய்கிற காற்று. இப்போ சூனியமின் குமாரன் உயிர்ப்பிக்கப்படுகிறது. பானையில் உள்ள விஷத்தை எல்லாம் மேம்படுத்துது. 100 பேருக்கு மேலாக 20 அப்பங்களை வார்க்கோதுமை அப்பங்களை கொண்டு வந்து அங்கே போஷிக்கிற காரியத்தை குறித்தும் பார்க்கிறோம். இந்த வசனங்களை தியானிக்கும்போது சொல்ல தேவன் நம்மோடு மகிமையான காரியங்கள் செய்து வருவாராக. பிரசனாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.